Vanakkam. I am Lakshmi Prabha Gopinathan, Managing Trustee, Vignesh Group of Institutions. பெண்கள் வந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டு வேணும் எல்லாத்துக்குமே. அதாவது என்னென்ன லாஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் என்னென்ன இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குட் டச் எது, பேட் டச் எது அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்லேயும் சரி பேரண்ட்ஸும் சரி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பாதுகாத்துப்பாங்க சின்ன குழந்தைங்களே. அடுத்த விஷயம் வந்துட்டு அடலசன்ஸ் ஏஜில் உள்ள குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக எது இருக்கோ அதெல்லாம் அவங்கள வந்துட்டு இழுக்கிற மாதிரியான விஷயந்தான் இந்த சூழ்நிலையில் இருக்குது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு அவங்க அந்த சோஷியல் மீடியாவாகட்டும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான விஷயங்கள், அது முக்கியமாக டிக்டாக்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ கொடுக்குற கமெண்ட்ஸுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமே கிடையாது. அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மற்ற சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆகட்டும் எதையுமே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ். ட்ரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். வீட்டுக்கு தெரியாமல், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. அதில் வந்துட்டு எந்த விதமான இதுவுமே கிடையாது. வீட்டில் சொல்லிவிட்டு எதுனாலும் என்ன பண்ண போகிறீங்கிறது வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியணும். அது மாதிரி இருங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்பாதீங்க, யாரையும் வந்துட்டு நம்பாதீங்க. அலர்ட்டாக இருங்க எப்போதுமே, எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்துட்டு அலர்ட்டாக இருக்க பழகிக்கோங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் உங்களை பிடிச்சி இழுக்கும். அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளில வரீங்க, எப்படி உங்களை நம்புறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், கேரியர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டோ உங்கள் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மாறிடும். தவறான வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ உங்கள் லைஃபுக்கு வந்து எது முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நோக்கி போங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்க ரொம்ப போல்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அவங்க வந்து காலேஜ் கோயிங் குழந்தைங்களாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்கும். அதில் காவலன் ஆப் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி இன்னொரு சின்ன ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு தற்காப்பு கலை ஏதாவது கற்றுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எதையாவது வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்போதும் தைரியமாக இருந்தீங்கன்னா அது தன்னாலே செஞ்சுடுவீங்க. பெண்களுக்கு, அதுவும் கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்துட்டு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவிலேருந்து வேர்ல்ட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ எஜுகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அது எஸ்பெஷலி நம்ம இன்ஸ்டியூஷனில் மேக்ஸிமம் வந்துட்டு லேடி டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் கண்டிப்பாக வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் அவங்க வந்துட்டு பெஸ்ட்டாக வருவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ.